தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர்மலை உயிர்கோள பெட்டகம். பேரிடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவை தான் பேரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளுவர், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம், கலிவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம், ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, அரியலூர்ல பார்த்தீங்கன்னா காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர், உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், கூத்தன்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி, வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி, சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர், கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் ஆ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனி, மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை, மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர், கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி, முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி, களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி. ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தமிழ்நாட்டில் நிலச்சரிவால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைப்பகுதி. அதுக்கு அடுத்து கொடைக்கானல். தமிழ்நாட்டுக்கு எப்போது மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றின் போது மழை பெறும். அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். புயல் தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனை மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. மிக அதிக புயல் தாக்கும் மண்டலம், அதிக புயல் தாக்கும் மண்டலம், மிதமான புயல் தாக்கும் மண்டலம், குறைந்த புயல் தாக்கும் மண்டலம் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு மாநிலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் மழையை சார்ந்து தான் இருக்கும். அதனால் நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக இருக்கிறது. இந்த பாடம் முடியுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இலையுதிர் மற்றும் உட்புதர் காடுகளில் அவ்வப்போது காட்டு தீ ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னா தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். கோடை காலத்தில் இந்த காட்டு தீ ஏற்படுது. சுனாமி எப்போது தாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டையும் சுனாமி எப்போது ஏற்பட்டதுன்னா 2004ஆம் ஆண்டு. ஸோ நில அதிர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மிதமான அபாயத்தன்மை கொண்ட மண்டலமாக உள்ளது. நில அதிர்வு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மிதமான அபாயத்தன்மை கொண்ட மண்டலமாக இருக்கு. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மாவட்ட அளவில் பேரிடர் ஏற்படும் போது அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா மாவட்ட ஆட்சியர். தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிவுகள். ஒன்று மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் பார்த்தீங்கன்னா காவிரி, பாலாறு, தென்பெண்ணை ஆறு, தாமிரபரணி, வைகை. மண் வகைகளில் தமிழ்நாட்டின் மண் வகைகளை 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், ஊவர் மண்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளின் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 20.21%. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.